ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிபட்டது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பேர் நலம் விசாரிச்சிங்க, ரொம்பவே நன்றி. இவ்வளோ பாசம்லாம் இருக்குன்றது இதுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ உங்களோட என்னது சப்போர்ட்க்கு ப்ளஸ் என் மேலே இருக்க பாசத்துக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஆமாங்க, வீடியோ அதாவது வீடு ஆல்ட்ரு ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமாங்க, அவங்க வந்து நாளைக்கு பால் காய்ச்ச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. வேலை முடிஞ்ச விஷயத்தையும் சூப்பராக இருக்குது. அது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த வீடு ஒன்றும் எப்பயோ கட்டின வீடுலாம் கிடையாது. இப்போ தாங்க ஜஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த வீடு எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத மாதிரி தான் கட்டினது. பட் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இருக்குது, இருங்க காட்டுறேன். இந்த ஃப்ளாட் தாங்க IAS IPS குவார்ட்டர்ஸுங்க. இது என்னாச்சுன்னா, இவங்க காம்பவுண்ட் செவரும் நம்மளோட வீடும் ஒட்டி அதனால ஜன்னல் ஃபேஸிங்கும் கட்டாச்சு. ஃபஸ்ட்டு மைனஸ் அதாவது செகண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவா பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படின்னா, வீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுக்கும் இப்போ அவங்க ரோடை ஹைட் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே போயிடுச்சு. சரிங்களா, கீழே போன ஒரு காரணத்தினால லைட்டாக மழை பெஞ்சா கூட ஏதோ தண்ணி வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அது மாதிரி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த எலி தொல்லை சொல்லுவாங்களே, எலியால் நான் ரொம்பவே அவஸ்தைப்பட்டேங்க. அதாவது எலிக்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். ஆமாங்க, எலி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போச்சு. அதனால தாங்க இதை கை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டேன். வாங்க, இப்படியே பேசிகிட்டே இருந்தால் வீட்டை பார்க்க முடியாது. வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? இதாங்க நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஹைட்டாகவும் கிடையாது, கேட்டும் கிடையாது, ரொம்பவே டவுனில் தான் இருக்கும். எப்படின்றத நான் அங்கே உள்ளே போய் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், சொல்கிறேன். இது வந்து இப்போ ஹைட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட 2 அடி சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஹைட் பண்ணியிருக்கு. இது இப்போ வச்ச கேட்டும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது 4 அடி சந்து தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டு வாசப்படி பார்த்தீங்கன்னா இது ஹைட் பண்ணியிருக்கு. ஹைட் பண்ணனால தான் இவ்வளோ நாளாச்சு. வாங்க எப்படி ஹைட், இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா அதுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்குது, கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். வாங்க அதுக்கு முன்னாடி உள்ளே போய் பார்த்துடலாம். இது எந்த அளவுக்கு ஹைட் பண்ணியிருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு ஹைட் பண்ணியிருக்கு பாருங்க. ஸ்டெப்ஸ் இந்த அளவுக்கு நம்ம வீட்டை ஹைட் பண்ணியிருக்கோம். இந்த டேப் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருந்தோம், அந்த டேப்பை இங்கே மாற்றிருக்கோம் இப்போ. ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இங்கே தண்ணி பிடிப்பாங்க, அந்த ஒரு காரணம். இதுதான் வெளியில் டைல் போட்டிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்க்கிங் இருந்துச்சு, பட் இப்போ கிடையாது. இப்போ பார்க்கிங் வேறு ஏரியாவாக மாறிடுச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு மைனஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு படிக்கட் மாற்றிருக்கு. இன்னும் அந்த கிரில் வரல, படிக்கட் மாற்றிருக்கு இங்கே. அப்புறம் இது ஒரு ரூம் இருக்குது, அது என்ன ரூமுன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், சரியா? நம்ம வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு கேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு, டோரும் கேட்டும் இங்கே இருந்துச்சு. இப்போ மூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஜன்னல் கிடையாது என்ட்ரன்ஸில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜன்னல் கிடையாது, இப்போ ஜன்னல் இந்த சைடு வச்சுருக்கு. ஆனால் அந்த EB பாக்ஸும் சரி இதுவும் சரி அப்படியே இருந்த மெனிக்கே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பேசினாலும் எக்கோ கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் என்ட்ரன்ஸ் டோரு, க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் டிவி செட் அவுட் ஏரியா. இது ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு, ஸோ இதே இடத்துல தான் இருக்க போகுது. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே செல்ஃப் ரேக் எப்படின்னா, கீழே இது வரைக்கும் தான் இருந்துச்சு, இப்போ 2 எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க செல்ஃப் ரேக். இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம், அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். என்ட்ரன்ஸில் காட்டுன்னு பார்த்தீங்களா, அந்த ஜன்னல், இந்த வால் இல்லாமல், இந்த ஜன்னல் இல்லாமல் தான்
இதான் என்ட்ரன்ஸ் டோரு. இதுதான் டிவி வால். அப்படியே இங்கே டிவி மாற்றிக்கிற மாதிரி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபு. இது வரைக்கும் தான் இருந்துச்சு செல்ஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் செல்ஃப் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா இந்த 2 செல்ஃபை வச்சுருக்காங்க இப்போ புதுசாக. ஏன்னா வீடை ஹைட் பண்ணியிருக்கனால ஒரு காரணம். இதாங்க நம்ம வீட்டுக்கு போட்டிருக்க டைலு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய டைலாகவே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனை தடுத்தனால ஹாலை வந்து ஷார்ட். அப்படியே ஒரு ஹாலை ஒரு விசிட் பார்த்துருவோமா? என்ட்ரன்ஸ், டிவி ரேக், செல்ஃப், டைல், ஜன்னல். இதாங்க ஹால். ஹாலோட ஸ்பேஸ் முடிஞ்சு. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கிச்சன் வேறு சைடில் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஹால்லேயே தடுத்தனால இது கிச்சன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓப்பன் கிச்சனாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். சரி இது கொஞ்சம் வச்சிடலாம், ஏன்னா சமைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஐடியா வந்து நான் கொடுத்தது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓப்பன் கிச்சன். இப்படியும் நம்ம போகலாம். அதுக்காக நம்ம மெலிசாக இருக்கணும், போக முடியாது. வாங்க இப்படியே போகலாம். இதாங்க கிச்சன். இந்த கிச்சனில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் கிச்சனாக இருந்துச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஓப்பன் கிச்சனாக வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிச்சன்லேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் தாங்க. ரொம்ப பெரிய பெரிய சைஸில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் சிங்க்கு. புதுசாக எல்லாமே மாற்றிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வாட்டர் ப்யூரிஃபை வந்து நான் வைக்கல, இந்த வீட்டுக்கு வர போகிறவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. இந்த ஜன்னலுக்கு ஒரு கதை இருக்குது, நான் ஃபினிஷிங்கில் சொல்கிறேன். காட்டினா தான் தெரியும் உங்களுக்கு. இது ஆல்ரெடி கிச்சனாக இருந்த ஏரியா, அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஜன்னல் இது. எனக்கு கிச்சன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. வெளிச்சமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த ரூம் கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே கிச்சன் வந்து சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு. இது பழைய டோரே தான் வச்சுருக்கு. எவ்வளோ செலவை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ செலவை வந்து கம்மி பண்ணி தான் ஐடியா பண்ணி தான் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தும் செலவு இழுத்து தாங்க விட்டுச்சு, கம்மியாலாம் இல்லைங்க. அங்கே ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் போகலாமா? இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜன்னல் வந்து இங்க இருந்துச்சு. ஏன்னா நான் இப்ப ஃபிளாட் காமிச்சேன்ல, அந்த ஃபிளாட்டோட அவங்களோட செவுரு வந்து ஜாயின் ஆனனால அந்த வெளிச்சமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த ரூமே பாத்தீங்கன்னா இருட்டா இருந்துச்சு. ஸோ இந்த சைட் தான் நம்ம இடம் காலியா இருக்குல்ல, அதனால இந்த சைடு ஜன்னல் வச்சிட்டோம். இப்ப வெளிச்சமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரூமே பாத்தீங்கன்னா அவ்வளோ வெளிச்சமா இருக்கு. காத்து வசதியாகவும் இருக்கும். இந்த ஜன்னல் வச்சோடனே ஒரு ப்ளஸும் வந்துருச்சு இந்த ரூமுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃபு, இங்கே பெட் போட்டுக்கலாம். வாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் வந்து இவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 வச்சுருக்காங்க. இந்த ரூமோட செல்ஃப் இருக்கும் தெரியுமா, அதாவது மேலே ஒரு பரணன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பரணை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா ஹைட்டு. வீடோட ஹைட்டும் இதுவும் தூக்குனனால நம்ம வந்து செல்ஃப், அதாவது ரேக்கு வைக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னனால அதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக அதை காட்டுறேன். இங்கே தாங்க ஜன்னல் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக தான் நம்ம ஜன்னலை இந்த சைடு மாற்றிட்டோம். ஸோ அடுத்து இதான் பாத்ரூம். பாத்ரூம் எல்லாமே மாற்றிருக்கு. ஃபுல்லாக போக வேணாம்னு நினைக்கிறேன் பாத்ரூமுக்கு. ஸோ இதெல்லாம் தான். பெட்ரூம் ஒரு விசிட் பார்த்துருவோமா? ஓப்பன் பண்ண உடனே ஜன்னல் இங்கே தான் இருந்துச்சு, இப்போ இங்கே மாறிடுச்சு. இந்த ரூமே வெளிச்சமாக போச்சு. நல்லா இருக்கு கோபால். இப்போ நம்ம இந்த ரூம் போவோமா? கிச்சனுக்கு ஒட்டின மாதிரி இந்த ரூம் தான் இப்போ போகிறோம். 2 பெட்ரூம் அப்படியே அதே தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜன்னல் இருந்தது ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஜன்னல் வைக்க முடியாது, ஏன்னா பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கிறதுனால நம்ம இப்போ ஜன்னல் இந்த சைடு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால ஐடியா பண்ணி சின்னதாக கிளாஸ் பீஸ் மாதிரி வச்சு
மட்டும் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பகலில் பார்க்கும்போது வெளிச்சமாக தாங்க இருக்குது. இந்த ரூமுக்கு இந்த ஐடியா சூப்பர். ரூமில் பார்த்தீங்கன்னா இதாங்க பெட் போடுற ஏரியா. ப்ளஸ் இதை வந்து ஜன்னலாக வச்சனால, ஜன்னல் இல்லாதனால வெளிச்சத்துக்காக இதை கிளாஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே வெளிச்சமாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இது வாஷிங் ஏரியா. வாஷிங் செட் பண்ணுறது எல்லாமே செட் பண்ணியாச்சு. அவங்க பெட்ரூம் போடுறனால இங்கே ஏசி முன்னாடியே வந்து மாட்டிட்டாங்க. ஸோ இனிமேல் ஏசி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படியே. ஏன்னா நாளைக்கு பால் காய்ச்ச போகிறனால எல்லாம் ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு விட்டாச்சு. இது ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூம்க்கு அதே மாதிரி இது ஒரு ரெஸ்ட் ரூம். ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒன்று நார்மலு. அந்த ரூமில் இருந்தது நார்மல், இது வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. வாஷிங் ஏரியா, ரெஸ்ட் ரூம். இந்த ரூம்லேயும் வால் மட்டும், அதாவது ஜன்னல் மட்டும்தாங்க வைக்க முடியல. அதுக்கு பதிலாக கிளாஸ் பீஸ் வச்சுருக்கோம். இதுவே நல்ல வெளிச்சம் தருது. ப்ளஸ் செல்ஃப் ரேக்கு இந்த ரூம்லேயும் இதே மாதிரி 2 எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கோம். ஹைட் தூக்குனனால தாங்க இந்த பிரச்சனையே வந்துச்சு. இல்லைன்னா அது வாட்டுக்கு இருந்திருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு தாங்க இருந்துச்சு இந்த வீடு. எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நான் வெளியே ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன்ல, பார்ப்போம். அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. நான் சொன்னேன்ல என்ன சொல்கிறேன்ட்டு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூம் தாங்க இது. டடாங், இது முன்னாடி இருந்த கிச்சன் ரூம்ங்க. என்ன பண்ணும் அப்படின்றது தெரியல, அதனால் ஒரு ஐடியா பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி கிச்சனில் காமிச்சிடலங்க அந்த ஜன்னல். அந்த ஜன்னலை இப்படியே இந்த சைடு ஃபேஸிங் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் தான் சொன்னாங்க. வேண்டாம், அந்த வேஸ்ட்டு அவங்க திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் வேணும்ல, அதையே இந்த பிளேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணியாச்சுங்க. அப்படியே அழகாக ஒரு குட்டி ரூமாக போட்டாச்சு. ஸ்டெப்ஸ் ரூம் தான், அப்படியே ஒரு குட்டி ரூமாக போட்டாச்சு. லாக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்களோட வேஸ்ட் திங்ஸு, அவங்களோட எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வைக்கிறதுக்கான ஏரியாங்க இது. எப்படி நல்லா இருக்குல்ல? இது முன்னாடி இருந்த கிச்சன் ரூமை இப்படி பண்ணியாச்சு. ஹைட்டாக ஆக்கினால தாங்க எல்லாமே சின்ன சின்னதாக தெரியுது. உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப 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 செலவு அதிகம்தான், தேவையில்லாத செலவு தான் இது. அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம பில்டிங் வீணாக போயிடும். ஸோ பிள்ளைங்க கையில் கொடுக்கும் போது அது நல்லா இருக்காது. ஸோ பில்டிங்கை நல்லபடியாக ஸ்ட்ராங்காக பிடிக்கணுன்ற ஒரு காரணத்தினால தாங்க இந்த செலவு பண்ணது. சாக்கடை, அதாவது என்ன சொல்கிறது, அந்த பல்ப் லைன் டவுன் ஆன ஒரு காரணத்தினால தாங்க ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணது. இது தேவையில்லாத செலவுன்னு நினச்சோன்னா கடைசி வரைக்கும் செலவாகவே தாங்க இருக்கும். அந்த காரணத்தினால தான் சரி பில்டிங்கை தூக்கிடுவோம் சொல்லி தூக்குனது தாங்க. நிறைய செலவாகிடுச்சு. இப்போ அந்த செலவுலேருந்து நம்ம மீண்டு வரணும். அதாவது கடன் வாங்கி பண்ணது தான். ஸோ அந்த கடனை சீக்கிரமாக அடைச்சிட்டு அடுத்த ஒரு நல்ல விஷயத்தை தேடி போகணும். அது என்னன்றத நான் உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துச்சு, அது என்ன நல்லதுன்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு என்னங்க, இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸ் மூலியமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.